வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர் சாப்டரில் இருந்து IUPAC Nomenclature ஆஃப் ஆல்கஹால்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது IUPAC Nomenclature அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு சிஸ்டமேட்டிக் நாமன்க்ளேச்சர் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது அந்த IUPAC Nomenclature. இதுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம டாக்டர் பாலா கெமிஸ்ட்ரி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஷேர் பட்டனும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தட்டி விட்டுருங்க. ஓகே, அப்போ IUPAC Nomenclature அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காமன் நாமன்க்ளேச்சர் சிஸ்டம். அதாவது இப்போ ஒரு காம்பவுண்டை வந்து எக்ஸ்ன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது, ஜாப்பனீஸ் கண்டுபிடிக்கிறாங்க எக்ஸ்ன்னு வைக்கிறாங்க, நம்ம இந்தியாவில் ஒரு காம்பவுண்ட் கண்டுபிடிக்கிறாங்க ஒய்ன்னு வைக்கிறோம். அப்போது ஒரே காம்பவுண்டு தான், சேம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, மாலிகுலர் ஃபார்முலா எல்லாமே சேம் தான். பட் அவங்க எக்ஸ்ன்னு நேம் பண்ணுறாங்க, நம்ம ஒய்ன்னு நேம் பண்ணுறோம். ஸோ அப்போ ரெண்டு ஒரே காம்பவுண்டுக்கு ரெண்டு நேம் வந்துடக்கூடாது இல்லையா? ஸோ அந்த அவாய்ட் பண்ணுறதுக்கு தே ஆர் ஃப்ரேமிங் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டு ஜென்ரலைஸ் த நேம் ஆஃப் த காம்பவுண்ட். அதுக்காக கொண்டு வரப்பட்டது அந்த IUPAC Nomenclature சிஸ்டம் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா we have to select the long chain. We have to select the long chain with the functional group. அதாவது லாங் செயினோட இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்பை சூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ரெண்டாவது லாங் செயின் நம்பரிங் நியரஸ்ட் டு OH குரூப். கிளியரா? OH குரூப்புக்கு நியரஸ்டாக இருக்கணும் நம்பரிங் அப்படின்னு கொடுக்குறாங்க. மூணாவது ரூல் என்ன அப்படின்னா replace E of alkane. Replace E of alkane by the suffix OL அப்படிங்கிற சஃபிக்ஸை கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போது அல்கேனில் இருக்கக்கூடிய ஈயை ரிமூவ் பண்ணிட்டு ஓஎல்ங்கிற சஃபிக்ஸை கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அல்கேன், இதில் ரிமூவ் த இ அண்ட் ஆட் ஓஎல் அப்படின்னா எப்படி நேம் பண்ணுவீங்க? யூ கேன் நேம் இட் ஆஸ் ஆல்கனால். இப்போ இந்த அல்கேன் வந்து ஈத்தேனாக இருக்குது அப்படின்னா ஸோ ஹவ் கேன் யூ நேம் இட்? ஈத்தேன், ரிமூவ் தட் இ அண்ட் ஆட் ஓஎல், யூ கேன் நேம் தட் ஆஸ் எத்தனால் அப்படின்னு நேம் பண்ணலாம். புரியுதா? எத்தனால் அப்படின்னு நேம் பண்ணுறோம். புரியுதுங்களா? இது வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சப்போஸ் நாலாவது ரூல் பாருங்களேன். ஏஃப் மோர் தென், நல்லா கவனிக்கணும், மோர் தென் ஒன் சேம் சப்ஸ்டிட்யூவெண்ட் இஸ் present in the compound அப்படின்னா அப்போ என்ன பண்ணோம்? you have to use the prefix as di, tri, tetra, etc. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு இருந்துன்னா டைனும், மூணு இருந்தால் ட்ரைனும், நாலு இருந்தால் டெட்ரா அப்படின்னு கொடுக்கணும். புரியுதா? இதே இடத்துல இதே மாதிரி இஃப் மோர் தென் ஒன் சேம் சப்ஸ்டிட்யூயன்ட்டுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி என்ன பண்ணலாம்? we can give the another rule for different substituent. if more than one different substituent is present அப்படின்னா பாருங்களேன், more than one different substituents are present அப்படின்னா how can you name this? you have to follow, you instead of using that prefix யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணோம்? you have to follow alphabetical order, right? alphabetical ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரை ஃபாலோ பண்ணி நேம் பண்ணணும் அப்படின்றாங்க. புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குக்கண்ணா, CH3 CH2 CH, இங்கே C2H5 எடுத்திருக்கேன். இதில் ஒரு CH, இங்கே ஒரு CH3, அகைன் இதில் ஒரு CH2, தென் OH, இப்படி கொடுக்குறோம் காம்பவுண்ட். ஓகேயா? இப்போ நம்பரிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? யூ ஹேவ் டு ஸ்டார்ட் நம்பரிங் ஃப்ரம் லீஸ்ட் நம்பர் டு OH. அப்போ 1 2 3 இப்படி கொடுத்தா ஒரு 3 கார்பன் இருக்கக்கூடிய லாங் செயின் வரும். 3 4 5 இப்படி கொடுக்கலாம், அல்லது 4 5 இப்படி கொடுக்கலாம். அப்போ ரெண்டு சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்குது. ஒன்று ஸ்டார்ட்ஸ் வித் மித்தைல் M, இன்னொரு ஸ்டார்ட்ஸ் வித் இத்தைல் ஈயில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி இ தான் ஃபர்ஸ்ட் நேம் பண்ணணும். அப்போ எப்படி கொடுக்கலாம்? இட்ஸ் கால்ட் 3 இத்தைல். நல்லா கவனிக்கணும், 3 இத்தைல், 2 மித்தைல், டோட்டல் எத்தனை கார்பன்? 5 கார்பன். ஸோ பென்டன் 1 ஆல் அப்படின்னு கொடுக்கலாம். புரியுதுங்களா? பென்டன் 1 ஆல் அப்படின்னு கொடுக்கலாம். இது புரியுதான்னு பாருங்கள். இது இப்படிப்பட்ட ரூல்ஸு. ஓகேயா?
அடுத்த ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ரூலு. அந்த ரூல் என்ன சொல்ல வருது அப்படின்னா ஃபார் நேமிங் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ். எப்படி பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது மோர் தென் ஒன் OH குரூப் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ், அதுதான் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ்ன்னு சொல்கிறோம். சரியா? அப்போது அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா E ஆஃப் அல்கேன், அல்கேனில் ஈயை ரிமூவ் பண்ணிட்டு தானே நாமன்க்ளேச்சர் கொடுக்குறோம். இங்கே E ஆஃப் அல்கேன் இஸ் ரீடைன்ட் அப்படின்றாங்க. E ஆஃப் அல்கேனை ரீடைன் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ends with the suffix OLங்கிற சஃபிக்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்றாங்க. சரியா? இவ்வளோ தான் ஆல்கஹாலுக்கு இருக்கக்கூடிய நாமன்க்ளேச்சர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேயா? இப்போ காம்பவுண்டுக்கு போகலாம். ஒன் பை ஒன்னாக காம்பவுண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2 CH2OH அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ லாங் செயினில் எத்தனை கார்பன்? வி ஹாவ் 3 கார்பன் ஆட்டம்ஸ். 1 2 3. OHக்கு லீஸ்ட் நம்பரிங் வர மாதிரி தான் நம்பரிங் கொடுக்கணும். அப்போ எப்படி கொடுக்கலாம்? இட்ஸ் கால் ப்ரோப்பன் 1 அப்படின்னு கொடுக்கலாம். புரியுதா? ரைட். இதே இடத்துல அடுத்த காம்பவுண்ட் பாருங்கள், இப்படி எடுத்துக்கிறோம். அதாவது CH3 CH, இங்கே CH3 கண்ணா. அதே மாதிரி இதில் வந்து ஒரு CH2OH அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போது லாங் செயின் பாருங்கள், 1 2 3 இப்படி கொடுக்கலாம் அல்லது இப்படி கொடுக்கலாம். ஒன்று இப்படி எடுக்கலாம் லாங் செயின், இல்லை இப்படி எடுக்கலாம் லாங் செயின். நான் ஏதாவது ஒன்று லாங் செயின் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது லாங் செயின் எடுத்துட்டுனா இவருக்கு நம்பரிங் இல்லை. அப்போ எப்படி கொடுக்கலாம்? 2 மித்தைல். ரெண்டாவது பொசிஷனில் மித்தைல் இருக்குது. ப்ரோப்பன் 1 இப்படி கொடுக்கலாம். ப்ரோப்பன் 1 அப்படின்னு கொடுக்கலாம். புரியுதான்னு பாருங்கள். வெரி சிம்பிள் நாமன்க்ளேச்சர் சிஸ்டம். ஓகேயா? அடுத்தது பாருங்கள், மூணாவது காம்பவுண்டு பாருங்கள், இப்படி கொடுக்குறாங்க. CH3 CH3, இதில் ஒரு CH3, இங்கே OH. இப்போ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இந்த காம்பவுண்டுக்கு நம்பரிங் பண்ணுங்கள் பார்க்கலாம். ப்ராப்பராக நம்பரிங் பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி நம்பரிங் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். எஸ், ட்ரை பண்ணிங்க அப்படின்னா என்ன இருக்கும்? யூ ஹேவ் டு choose that first carbon. 1 2 3, you have to choose like this. So இப்போ எப்படி இருக்கும்? So second positionல we have a methyl group. So it's 2 methyl. We can take it as 2 methyl. It's propan 2-ol we can take. Okay? So 2 methyl propan 2-ol we can take. That is the nomenclature of the system. அடுத்து பாருங்க, CH3 CH2 then CH, here CH3. Clear? Then CH CH2OH, and here again CH2 then CH3. Okay, how can you name it? So numbering again start பண்ணலாம். We can start with that 1 2 3 4 5, right? So இந்த பக்கம் போனீங்கன்னா 3 கார்பன், இப்படி வந்தாலும் 4 கார்பன் தான் வரும். So I have to choose number like this. அப்போ இங்கே பாருங்க எப்படி இருக்கு. So third carbonல we have a methyl group, second carbonல we have ethyl group. So how can you name it? So it's nothing but alphabetical order but E and it's M, correct? So how can you name it? So 2 ethyl, it's 3 methyl. How many carbon in the long chain? Pentan. So 1-ol you can take. Clear? So that could be the nomenclature of this one. Okay, right. Another thing, suppose if the compound is given like this, CH3 CH2 CH, and here CH2Cl, then here CH, then CH2OH. Okay, and here again CH2 then CH3. Okay, right. How can you name this? So இங்கே அதே மாதிரி நம்பரிங் இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். I can start number from here 1 2 3 4 5 like that, right? So here it is substituent, here it's another substituent. Okay, right. Here you can see, so how can you name it? So second position la ethyl, so it's 2 ethyl. Clear? It's 2 ethyl. 3 third position la chloromethyl. Why it is called chloromethyl? Because CH3 இருந்தால் methyl கொடுப்பீங்க, அதோட chlorine இருக்கனால chloromethyl we can take. How many carbon in the long chain? 5 carbon. So it's pentan 1-ol we can take. Clear? That's the nomenclature of the system. Then another thing, if I'm giving the nomenclature like this, the compound to be taken like this, CH3 CH then CH3, and here CH CHOH, then it is CH2.
Then here CH3. Again, we can take it as CH2OH. Yes, where you can start numbering, we can start number from here. 1, 2, 3, 4, 5, either 6 or 6 here. அப்போ எப்படி கொடுக்கலாம், ரெண்டாவது பொசிஷனில் மித்தாயில் இருக்குது, ஃபிஃப்த் பொசிஷனில் மித்தாயில் இருக்குது. ஸோ 2,5 dimethyl, 2,5 dimethyl. How can name it as hexane, not hexane, hexane you have to retain. Because why? Because it's a dihydric alcohol. ரெண்டு OH குரூப் இருக்கு இல்லையா, எப்படி கொடுக்கலாம், hexane 1,3 diol அப்படின்னு கொடுக்கலாம். Clear-ஆ? This is another nomenclature. Then suppose compound இப்படி கொடுக்குறாங்க. ஸோ பென்சின் சிக்ஸ் மெம்பர்ட் ரிங்கோட CH2OH கொடுக்குறாங்க. How can you name it? It is named as cyclohexyl methanol you can take. Okay, cyclohexyl methanol you can take. Clear? Cyclohexyl methanol அப்படின்னு கொடுக்கலாம். Okay, next compound, see CH2 double bond CH, then single bond CH and it is OH, and here it is CH2, then CH3. Yes. How can you start numbering? So you have to start numbering. அப்போ டபுள் பாண்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமா? நாட் லைக் தட். ஒய்? பிகாஸ் இட் இஸ் அ OH ஃபங்க்ஷன் குரூப். இஃப் இட் இஸ் அ ஹாலஜன் ஃபங்க்ஷன் குரூப்பாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், டபுள் பாண்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். OHனா நாட் ரெக்கர்ட். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் நம்பர் ஃப்ரம் இயர் 1, 2, 3. ஏன் சார் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, பிகாஸ் லீஸ்ட் நம்பரிங் வருது. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 1, 2, 3, 4 கிடைக்கும். Clear? That's why you should not take like that. So 1, 2, 3, 4, 5, 6. அப்போ எப்படி நேம் பண்ணலாம்? So long chainல 6 carbons. So hex, it's 1 in and also 3 all. That's it. Hex 1 in 3 all we can take. Clear? இதே இடத்துல CH3, CH double bond CH, then CH2OH. How can you name it? So here 1, 2, 3, 4. எந்த பக்கம் நம்பரிங் பண்ணாலும், so if you start number from here 1, 2, 3, 4 பண்ணாலும் டபுள் பாண்டுக்கு செகண்ட் பொசிஷன் தான் வருது. பட் அடுத்த லீஸ்ட் நம்பரிங் குரூப் யாருக்கு வர மாதிரி கொடுக்கணும், ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு வர மாதிரி கொடுக்கணும். ஸோ யூ கேன் டேக் லைக் திஸ். ஸோ பியூட் 2 in 1 all you can take. Clear? This is what the nomenclature of the molecule. Clear? அடுத்த மாலிக்யூல் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மாலிக்யூல். ஸோ லெட் மீ டேக் CH3 CH, and here it is CH3. Clear? Then CH, and here it is OH, right? Then carbon, here CH3, here CH3, and here also CH3 you can take. How can you name it? You can start number from here. எங்க இருந்து 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி இந்த சைடில் நம்பர் பண்ணாலும் என்ன வரும், 1, 2, 3, 4, 5 தான். அப்போது ரெண்டு சைடில் நம்பர் பண்ணாலும் OH குரூப்புக்கு சிமிலர் பொசிஷன் தான் வருது. அப்போது ஆரஞ்சு கலர் படி பண்ணணுமா, பிங்க் கலர் படி பண்ணணுமா அப்படின்னா, ஸோ யூ ஹேவ் டு டேக் ஆல்வேஸ் பிங்க் கலர். ஏன் இந்த பிங்க் கலர் நாமென்க்ளேச்சர் கொடுக்கணும் அப்படின்னா, பிகாஸ் லீஸ்ட் லோக்கண்ட் ரூல் ஃபாலோ பண்ணுது. பாருங்கள், செகண்ட் பொசிஷனில் மித்தாயில், செகண்ட் பொசிஷனில் மித்தாயில், அப்போ 2 + 2, அப்புறம் ஃபோர்த் பொசிஷனில் ஒரு மித்தாயில். பிங்க் கலர் மட்டும் பாருங்கள், அப்போ 8 வருதா டோட்டலாக. ஸோ இஃப் சப்போஸ் இஃப் ஐ எம் டேக்கிங் ஆரஞ்ச் கலர் நம்பரிங் அப்படின்னா 4, 4, then 2, அப்போ 2 + 4 + 4 இட் இஸ் 10. ஸோ லீஸ்ட் லோக்கண்ட் ரூல் படி, ஸோ 8 இஸ் த லீஸ்ட் நம்பரிங். ஸோ அதை இதை நம்பர் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கேன் யூ நேம் இட்? தட் இஸ் 2, 2, 4. இட்ஸ் ட்ரைமித்தாயில். 2, 2, 4 ட்ரைமித்தாயில் pentane. So pentane and also 3 all you can take. Clear? Right. இந்த மாதிரி அடுத்த nomenclature பாருங்க, CH2 CH OH, and here CH2OH, right? And here also it is OH. So how can you name it? So it's nothing but propane 1, 2, 3 triol. So 3 பொசிஷன்லையும் OH குரூப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், you have to given like this. Clear? ரைட். சம்டைம் இப்போ வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, கொஷின் பேப்பரில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு நேம் கேட்டாங்க இல்லையா, இப்போ அதே மாதிரி நேம் கொடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க. ஸோ கேன் யூ ரைட்? ஸோ 2,5 dimethyl, 2,5 dimethyl hexane, 1, 3,5 triol you can take. How can you take it? So hexane, long chainless, 6 carbon atoms. You can take 6 carbon atoms. Then triol in the sense, one of the position OH,
then மூணாவது பொசிஷனில் OH, then fifth பொசிஷனில் OH. clear? then second பொசிஷன்லையும் fifth பொசிஷன்லையும், அதாவது second பொசிஷனில் methyl group and also fifth பொசிஷனில் methyl group. remaining கார்பன் எல்லாத்தையும் ஹைட்ரஜன் பாண்ட், அதாவது 4 நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் கார்பனை சுற்றி 4 பாண்ட் வர்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நம்பரிங் கொடுத்துக்கணும். கிளியரா? ரைட். அடுத்து பாருங்கள், C1 phenyl. 1 phenyl can take it as propan, 2 all you can take. So can you name it? So அப்போ லாங் செயினில் 3 கார்பன் ஆட்டம், 1 2 3. செகண்ட் பொசிஷனில் OH, ஒன்றாவது பொசிஷனில் ஃபினைல் ரிங் கொடுத்துடலாம். தட்ஸ் இட். then cyclohexyl methanol. cyclohexyl methanol. yes. ஸோ அப்போ மெத்தனால்னால் மெத் ஒரு கார்பன் தான், அப்போ CH2OH. then here we can take it as cyclohexyl. that's it. cyclohexyl methanol அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? அடுத்து பாருங்கள், 3 cyclohexyl. 3 cyclohexyl pentantriol. pentan 3 all you can take. okay. ஸோ அப்போ பென்டன்னா 5 கார்பன் லாங் செயினில். கரெக்ட்? ரைட். தேர்ட் பொசிஷனில் OH. அதே தேர்ட் பொசிஷனில் யூ கேன் டேக் இட் அஸ் cyclohexane. cyclohexane ரிங்கை கொடுத்துடணும். தட்ஸ் இட். அடுத்து பார்த்தீங்கன்னா cyclopent 3 1 all you can take. clear? ஸோ அப்போ cyclopent தான் லாங் செயின். ஓகே, ரைட். and here you can take a double bond and here it is OH. அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்பை ஒன்றாவது பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2 3 தேர்ட் பொசிஷனில் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, டபுள் பாண்டை கொடுக்கணும். தட்ஸ் இட். புரியுது இல்லையா? தட்ஸ் இட். ஓகே, ஐ திங்க் ஸோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் க்ளீன், கோ க்ரீன். நன்றி, வணக்கம்.